லார்ட். நீதிமொழிகள் 4:23. எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்து நின்று ஜீவ ஊற்று புறப்படும். எல்லா காவலோடும் இருதயத்தை காத்துக்கொள்ளணுமா அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் உங்களுக்கு சில எக்ஸாம்பிள் கொடுக்க போகிறேன். அதாவது நம்ம இருதயத்தை எப்படி காத்துக்கொள்ள முடியும்? ஃபஸ்ட்டு இந்த நெகட்டிவ் கண்டென்ட்டை பார்க்குறத ஃபஸ்ட்டு நிறுத்தணும். இந்த நெகட்டிவ் கண்டென்ட்டை பார்த்து அப்புறம் ஊழியக்காரர்களை பற்றி தப்பாக பேசுகிறத பார்க்கும்போது என்ன ஆகும்னா, நம்மளுடைய விசுவாசம் குறைஞ்சி போயிடும். நம்ம யாரையுமே நம்ப மாட்டோம். நம்ம எல்லாருக்கு மேலேயும் நம்மளுக்கு சந்தேகம் வரும். அதனால் உங்கள் இருதயத்தை கெட்ட காரியங்களை பார்க்குறதுலேருந்து காத்துக்கொள்ளுங்க. 2வது, உன் இருதயத்தை காத்துக்கொள். எதுலேருந்து? கோவப்படுறதுலேருந்து. நீங்கள் கோவப்படும் போது என்ன ஆகும்னா, அதை அடக்க தெரியலன்னா அந்த சண்டை நேரத்தில் இருக்கலாம், மற்றவங்கள தகாத வார்த்தையில் பேசி அது அந்த உறவையே கூட முறிக்க நேரிடும். அப்போது நிறைய ஃப்ரெண்ட்ஸையும் நீங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸையும் இழந்து போயிடுவீங்க. அதனால் அந்த கோவத்தை அடக்கிறத கற்றுக்கணும். அது இருதயத்தை காத்துக்கொள்வது. அதிலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும். 3வது, இருதயத்தை எப்படி காத்துக்கொள்ள முடியும்? ஆண்டவருடைய வார்த்தையை தினந்தோறும் படிக்கிறதுனாலையும் ஜெபத்தினாலையும் நம் இருதயத்தை பாதுகாக்க முடியும். அப்படின்னா என்ன ஆகும்னா, நமக்குள்ள ஆண்டவர் நல்ல சமாதானத்தை சந்தோஷத்தை தந்து அதுதான் ஜீவ ஊற்று தருவார். அது மாத்திரம் இல்லாமல் ஒரு நல்ல தெளிவை தருவார். நம்ம எடுக்கிற டிசிஷன்ஸில் நம்மளுக்கு ஒரு நல்ல தெளிவு இருக்கும். கடைசியாக இது மெயினாக வாலிப பிள்ளைங்களுக்கு கெட்ட நபர்களோட நீங்கள் காண்டாக்டில் இருக்காதீங்க. அப்படி இருக்கும்போது அவங்கக்கிட்ட இருக்கிற லேசினஸ், அவங்கக்கிட்ட இருக்கிற அந்த தவறான பழக்க வழக்கங்கள் உங்களுக்கும் வரும். அதனால் உங்கள் இருதயத்தை இப்படிப்பட்ட கெட்ட நபர்கள் கிட்டேருந்து நீங்கள் காத்துக்கொள்ளுங்க. நல்ல மோட்டிவேட்டடான பீப்புள் கிட்ட, பாசிட்டிவாக பேசுகிறவங்க கிட்ட, நல்ல படிக்கிற பிள்ளைங்க கிட்ட நீங்கள் காண்டாக்டில் இருக்கும்போது உங்களுக்கும் வாழ்க்கையில் ஒரு நம்பிக்கையும் நம்மளும் சாதிக்கணுன்ற ஒரு எண்ணமும் உங்களுக்கு வரும். ஸோ உங்கள் இருதயத்தை பாதுகாத்து கொள்ளுங்கள். அதிலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும். ஆமேன்.